ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ஸ்டோன் ஒர்க் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை வந்து எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஒரு முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப் வந்து ஒன்று சொல்ல போகிறோம். ஸோ அது வந்து இந்த ஒர்க் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து அது என்ன டிப்புன்னு வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இத்தனை நாள் நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றிகள். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் நமக்கு வந்து எப்போவுமே கொடுத்துட்ருங்க. ஸோ சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய வீடியோஸ் ஸ்டோன் ஒர்க் வீடியோஸில் பார்த்திங்கன்னா எல்லா நுணுக்கங்களுமே நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி உங்களுக்கு ஏதோ ஒன்று தெளிவான டவுட்ஸ்னால் கூட ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்ருவோம். அதே மாதிரி இந்த மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பிச்சுடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ளவர் போர்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் எப்படி வைப்போம், இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டோன்ஸ் நிறையா இருக்கும், நெருக்கமாகவே வந்து இருக்கும். ஸோ இந்த போர்டு எடுத்திருக்கோம். ஸோ அந்த சைஸ்லேயே வந்து ஸ்டிக்கர் ஷீட் வந்து கட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் ஸ்டோன் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த பிளாக் வந்து அதோட பேக் சைடில் இருக்க கம்மு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இஃப் சப்போஸ் ஸ்பாஞ்ச் வந்து டக்குன்னு கையில் நீங்கள் கர்ச்சீஃப் எது வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் நான் எல்லா வீடியோலுமே வந்து சொல்கிற மாதிரி தான் போர்டில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் போடுறப்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நிறைய ஸ்டோன்ஸ் வந்து நெருக்கமாக இருக்கனால நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறப்ப ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து அந்த டிசைன் சுற்றியுமே வந்து ஸ்டோன் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்சில் வந்து டாப்பில் இருந்து வந்து ஜஸ்ட் இப்படி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும். கச்ச கச்சன்னு தேய்க்கக்கூடாது, ரொம்பவே சாஃப்டாக அதை இந்த ஸ்பாஞ்ச் வச்சு ஸ்டோன்ஸை வந்து அந்த ஹோல் நோக்கி மூவ் பண்ணால் போதும். ஸோ அதே மாதிரியே வந்து பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் நிறைய ஸ்டோன்ஸ் இருந்தால் நீங்கள் அந்த ஸ்டோன்ஸ் அது மேலேயே வச்சு தேய்க்கிறப்ப அந்த ஸ்டோன்ஸ் தானே ஸ்ட்ரெயிட்டாக வந்து திருப்பிக்கும். ஜஸ்ட் இது நம்ம வந்து இந்த ஒர்க் கற்றுட்டு இந்த இது ஸ்டிக்கர் ஷீட்காக ஸ்டோன்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக எவ்வளோ பெரிய டிசைன்ஸ், பார்டர்ஸ், பெரிய ஒர்க் எதுனாலுமே நம்ம வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் இது வந்து ஒரு பிஸ்னஸாகவும், நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாகவும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். இது நல்லாவே வந்து ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ் தான். அதே மாதிரி ஸ்டோன் போர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த ஒரு போர்டு வாங்கி நீங்கள் சேஃபாக வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ வருஷம் வேணாலும் வச்சு நீங்கள் இந்த போர்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம ஸ்டிக்கர் ஷீட்ஸ் அண்ட் ஸ்டோன் மட்டும்தான் நம்ம திரும்பி வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன்ஸ் வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டோன்ஸ் வந்து திரும்பி இருக்குது. ஏன்னா இது நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கனால 1-2 வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து நம்ம ஈஸியாக திருப்பிக்கலாம். நான் இது வரலாம் பார்த்திங்கன்னா ட்வீசர்ஸ் வச்சு திருப்பணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். பட் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ட்வீசர்ஸ் எல்லாம் என்ன மேடம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த சேஃப்டி பின் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஜஸ்ட் இந்த சேஃப்டி பின்னில் வந்து டச் பண்ணிங்கனாலே போதும், அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்சைட் டவுன் வந்து ப்ராப்பராக வந்து திரும்பிக்கும். ஸோ வெறும் கொஞ்சம் ஃபியூ நம்பர் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து இருக்கப்போ மறுபடியும் ஸ்டோன்ஸ் போட்டு தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலே போதும். ஸோ பீசஸ் வேண்டாம், நம்ம ஏதாவது வந்து குண்டூசியோ இல்லை சேஃப்டி பின் எது வேணாலும் நம்ம வச்சு பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஷீட் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் போர்டில் வந்து எந்த ஸ்டோன்ஸுமே அப்சைட் டவுன் இருக்கக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் ஒன்று மேலே ஒன்று வந்து ஓவர்லேப்பாகவும் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இன்கேஸ் வந்து ஓவர்லேப் ஆயிருந்தால் அந்த ஸ்டோன்ஸை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் ஸ்டோன்ஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் ஓவர்லேப் ஆயிருக்காது. ஜஸ்ட் நம்ம வந்து விரல் வச்சு எடுத்தாலே வந்து வந்துடும், அவ்வளோதான். ஸோ இப்போ இது மேலே நம்ம ஸ்டிக்கர் ஷீட் எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம இந்த போர்டில் வந்து ஸ்டோன்ஸ் ப்ளேஸ் பண்ணால் போர்டை வந்து நம்ம ட்ரேலேருந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ அதோட சேம் சைஸான ஸ்டிக்கர் ஷீட் ஆனாலும் சரி, அதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப பெருசாக கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஸ்டிக்கர் ஷீட் வந்து இந்த ஒயிட் ஷீட்லேருந்து ஃபுல்லாக இப்படி பிரிக்கக்கூடாது. ஒரு எண்டு நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை நல்லா நீங்கள் வந்து இதில் வெல்வர்ஸ்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இது பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட் ஷீட்டை அடியில் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட்டு வந்து இது மேலே அந்த எண்டில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க.
ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஷீட் வந்து ஃபஸ்ட்டு வந்து போர்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டிக்கர் ஷீட்டை திருப்பி விட்டுட்டு நம்ம இந்த ஒயிட் ஷீட் மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதை மட்டும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த போர்டில் வச்சுட்டு நம்ம கொண்டு வரப்போ ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். எந்த ஓவர்லேப்போ இல்லை கொலாப்ஸோ இல்லை மாறுறதோ இல்லை வந்து ஸ்டோன்ஸ் விட்டு போகிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக இல்லைங்க, அவசரப்பட தேவை. இப்போ பாருங்கள் நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இந்த ஸ்பாஞ்ச் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், என்னோடய ஸ்டிக்கர் ஷீட் வந்து எந்த சுருக்கமே இல்லை. இந்த டிசைன் மட்டும் இல்லை, எந்த பெரிய டிசைன் சின்ன டிசைன் எது போனாலும் இந்த முறையை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். டெஃபினட்டாக இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஈஸி தான். எனக்கு தெரியும் நிறைய பேர் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க, மேடம் எனக்கு ஃபஸ்ட்டு டைம்லேயே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்துருச்சு, ஸோ எனக்கு வேறு டிசைன்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ஒரு ஒர்க் வந்து பண்ணுறப்ப தான் அதோட ரிசல்ட் வந்து நமக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல். எடுக்கிறப்ப இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இப்போ ஏதோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஸ்டோன், ஸோ திருப்பி அந்த இடத்துல நம்ம ஷீட்டை ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் வந்து வந்துடும். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் கொடுத்து ப்ரெஸ் பண்ணுறப்ப மேக்ஸிமம் எந்த ஸ்டோன்ஸுமே போர்டில் இல்லாமல் வந்து ஷீட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடும். ஸோ இம்மீடியட்டாக நெக்ஸ்ட் இந்த ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சுட்டு இந்த இதை வந்து ஷேக் ஆகாமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அதில் வச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டோன் ஒர்க்கு நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுறப்ப வந்து நீங்கள் ஃபேன் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஃபேன் கடியில் உட்காந்து நீங்கள் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக மூவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து எப்படி கிளாத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு க்ரீன் கலர் சில்க் காட்டன் மெட்டீரியல் தான் நம்ம வந்து எடுத்துருக்குறோம். ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த ஒர்க் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு ரஃப் கிளாத்தில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு எவ்வளோ ஹீட் வைக்கணும்னு தெரியும். ஸோ சில்க் காட்டன் மெட்டீரியல் எடுத்திருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அயன் பண்ணி ப்ளெயினாக வச்சுக்கணும். எந்த சுருக்கமே வந்து கிளாத்தில் வந்து இருக்கக்கூடாது. ப்ளெயினாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து இதில் ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி எந்த இடத்துல வேணுமோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் ப்ளவுஸில் இல்லை டிஷர்ட்டில் வந்து போடுறப்ப எந்த வேணுமோ நல்லா அயன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஷீட் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு மேலே வந்து ஏதோ ஒரு கிளாத், மெயினாக வந்து காட்டன் கிளாத்தாக இருக்கணும். நான் ஒரு கர்ச்சீஃப் வந்து யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே வந்து இந்த மாதிரி கிளாத் போட்டுட்டு அயன் பாக்ஸில் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவி வெயிட் அயன் பாக்ஸ். ஹெவி வெயிட் அயன் பாக்ஸ் தான் இதுக்கு நல்லா வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ஹெவி வெயிட் அயன் பாக்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சில்க் மோடில் தான் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ நல்லா இப்படி வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் வரையிலும் ஒரு டைம் பண்ணுறப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் வரையிலுமே நல்லா இப்படி வந்து ஹீட் ப்ரெஸ் பண்ணி எடுங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் இந்த கிளாத் இல்லாமல் கூட வந்து அயன் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ ஹீட் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சின்னா கிளாத் இல்லாமல் வைக்கிறப்ப மெயின் ஃபேப்ரிக் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எந்த அளவுக்கு இது வந்து கொஞ்சம் டிசைனில் வந்து நிறையா ஸ்டோன்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் அதிகமாகவே நம்ம ஹீட் ப்ரெஸ் வந்து கொடுக்கணும். ஏன்னா எல்லாமே நெருக்கமான ஸ்டோன்ஸாக இருக்குது. ஸோ நல்லா அது வச்சு நல்லா எடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஷீட் வந்து எல்லாருமே கேட்குறீங்க எத்தனை டைம்ஸ் வரும். மேக்ஸிமம் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் அந்த ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து ஒரு சுருக்கம் விழுற வரையிலும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ரொம்ப சுருக்கமாக இருந்துட்டால் அதை தூக்கி போட்டுருங்க, அது வந்து உபயோகப்படாது. ஏன்னா ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் இப்போ தள்ளி நிற்கும், ஷீட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிக் பண்ண முடியாது. நல்லா இப்படி அயன் கொடுத்துட்டு நல்லா இந்த ஸ்பாஞ்ச் வச்சு அந்த இடத்துல வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு திருப்பி நம்ம வந்து எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ ஹீட் வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹீட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த ஒர்க் ஓவர். இப்போ வந்து கிளாத்தை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த ஸ்டிக்கர் ஷீட் மேலேயே அப்படியே நம்ம வந்து ஹீட் கொடுத்துக்கலாம். ரொம்ப ஃபுல் ஹீட்டு வேண்டான்னா நம்ம ஒரு 50% ஹீட் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் லேஸாக இந்த ஸ்டிக்கர் ஷீட் வந்து கொஞ்சம் ஒரு சுருங்கின மாதிரி ஒரு இது வரும். ஸோ அது வரையிலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை மினிமம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கணும். அப்படியே தொட்டுறாதீங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது ஸ்பாஞ்ச்லேயே நம்ம வந்து ஜஸ்ட்டு வச்சு கொடுத்துக்கலாம். ஸோ ஐ திங்க் இது ஆல்மோஸ்ட் ரெடி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஷீட்டை ரொம்ப ஸ்லோவாக எடுங்க. ஏன்னா இன்கேஸ் வந்து ஒட்டலைன்னா அந்த ஷீட்டில் ஸ்டோன்ஸ் அப்படியே ஒட்டிகிட்ருக்கும். ஸோ திருப்பி நம்ம இதை கவுத்தி வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எனக்கு கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல மட்டும் மறுபடியும் ஹீட் ப்ரெஸ் வந்து நல்லா வச்சு கொடுத்துக்கிறேன். நல்லா
ஹீட் வந்து அந்த சில்க் மோட்லேயே வந்து வைக்கலாம். இப்போ நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ தேவையான அளவுக்கு ஹீட் ப்ரெஸ் கொடுத்தாச்சு. ஹீட் ப்ரெஸ் நல்லா ஸ்ட்ராங்னா டெஃபினட்டாக வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட் அயன் பாக்ஸ் இல்லை இண்டஸ்ட்ரியல் அயன் பாக்ஸ் கிடச்சா அது கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டிக்கர் ஷீட்டை ஸ்லோவாக வந்து இப்படி எடுத்துடுறோம். பாருங்கள், அதில் ஒரு ஸ்டோன்ஸ் கூட வந்து ஃபிக்ஸ் ஆகலை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, நார்மலாக இந்த ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டுற ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாமான்ட்டு. டெஃபினட்டாக கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்குன்னு வர தனியாக ஹீட் ப்ரெஸ் கம் அடியில் கம் உள்ள ஸ்டோன்ஸ் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டை அப்படியே இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இன்னும் ஒரு 2 to 3 டைம்ஸுமே இது தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது எடுத்ததுக்கப்புறமும் வந்து விடாதீங்க. மறுபடியும் வந்து ஒரு 2-3 தடவை வந்து ஹீட் ப்ரெஸ் வந்து இந்த மாதிரியே நீங்கள் வந்து கொடுங்க. ஸ்டோன்ஸ் மேலே டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். டெஃபினட்டாக ஸ்டோன்ஸ் வந்து மெல்ட் ஆகாது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஹாட் ஃபிக்ஸ் ஸ்டோன்ஸ். ஸோ ஹீட் நல்லா தாங்கக்கூடிய ஸ்டோன்ஸ் தான். ஸோ இதை வச்சுட்டு நல்லா இப்போ ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறேன், கவனிச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் வருது, மேடம் இந்த ஸ்டோன்ஸ் வச்சா வாஷ் பண்ணுறப்போ போயிடுமா, இல்லை வந்து அப்படியே இருக்குமா, எத்தனை நாள் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டோன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. நல்லா வச்சுட்டு அந்த ஹீட் கொஞ்சம் ஆறின பிறகு ஃபஸ்ட்டு ஸ்பான்ஸை வச்சு, ஏன்னா கொஞ்சம் ஹீட் ஆறுற அளவுக்கு நம்ம டைம் கொடுங்க. ஹீட்டாக இருக்கப்பயே நீங்கள் எல்லாத்தையும் போட்டு தேய்க்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம பாருங்கள், ஒன்றுமே வந்து வரல, சரிங்களா. நெக்ஸ்ட்டு நான் வந்து என்னோடய நெயில்ஸ் வச்சும் பார்க்குறேன், அப்பயும் வரல. சரி, இதுலேயே இப்போ நம்பிக்கலாம். அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப தான் முக்கியமானது. ஃபஸ்ட் இந்த கிளாத்தை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன சாரீ என்ன யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, இது வந்து கொஞ்சம் தின்னான கிளாத். ஸோ பின்னாடி வந்து இம்ப்ரெஷன் விழுகுது. நம்ம சாரீஸில் கொஞ்சம் திக்காக இருந்தால் அந்த மாதிரி இம்ப்ரெஷன் விழுகாது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் வந்து ரிவர்ஸில் வந்து ஹீட் ப்ரெஸ் கொடுங்க. இது மேலே வந்து அதாவது ஃபுல் சில்க் மோடு வச்சு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் நார்மல் மோடில் வச்சு நீங்கள் தாராளமாக வந்து ஹீட் கொடுக்கலாம். மைல்டாக வந்து நீங்கள் கொடுக்குற பார்த்தீங்கன்னா அந்த அடியில் இருக்க கம் வந்து அந்த ஸ்டோனோட கம் வந்து நல்லா, அது எந்த ஃபேப்ரிக்காக இருந்தாலும் சரி அதோட நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன வாஷ் பண்ணாலுமே வந்து அது போகாது. மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹேண்ட் வாஷே பண்ணுங்கள். வாஷிங் மிஷினில் வந்து போடாதீங்க. ட்ரை வாஷ் கூட கொடுக்கலாம். ட்ரை வாஷ் கொடுத்தா கூட ஸ்டோன்ஸ் எல்லாமே சேஃபாக இருக்குது. பட் எல்லா நார்மல் சாரீஸ்க்கு எல்லாமே நம்ம ட்ரை வாஷ் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் அயனிங் வந்து நீங்கள் பண்ணுறப்ப வச்சு எடுங்க. இங்கேயும் தேய்க்கக்கூடாது. உங்கள் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான டிப். நான் ஆல்ரெடி 2 வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன், பட் சொல்ல முடியல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோன் ஒர்க்கில் வந்து டவுட்ஸ் வராது. ஸ்டோன்ஸ் கண்டிப்பாக வந்து விழாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து திருப்பி போட்டு பாருங்கள், அதே மாதிரி வந்து இருக்கும். அப்படியே ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ வருஷம் ஆனாலும் நீங்கள் வந்து கவனமாக வந்து துவைக்கிறப்ப கவனமாக துவைச்சா மட்டும் போதும். இந்த ஸ்டோன்ஸ் விழுகாது. பாருங்கள், இந்த டிசைன் எவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இது நம்ம சாரீஸ், முக்கியமாக இந்த டிசைன் வந்து டிஷர்ட்டில் போடுறப்போ ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஒர்க் பார்த்துட்டு நீங்களும் கற்றுட்டு செய்யணும்னு ஆசையாக இருந்தால் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பருக்கு வந்து எதர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தரேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோலாம் மீட் பண்ணலாம்.